ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்கோம். 5 o'clock வெளியே கூட்டலான்னு வந்தேங்க. கொஞ்சம் அப்படியே கிளைமேட்டே சில்லுன்னு இருந்துச்சுங்க. அது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங்கே. காலையில் இப்படி அமைதியாக அந்த ரோட்டை பார்க்குறக்கும் அந்த செடிகளை எல்லாம் பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் நியூ மாம்க்கு ஒரு மோட்டிவேஷனலான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்ருக்க எல்லா நியூ மாம்க்கும் கங்க்ராச்சுலேஷனுங்க. நீங்கள் ஒரு மதர் ஆகிட்டீங்க, ஒரு பேரண்டிங் ஃபேஸ்க்குள்ளே உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு தூக்கமே இருக்காதுங்க. தூக்கம் இல்லாத டைம்லாம் நான் என்ன நினச்சிப்பேன்னா, இப்போ மட்டும்தான் நம்ம குழந்தை கூட வேல்யூபிளான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நினச்சா கூட நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுவும் இந்த மாதிரி குட்டி ஏஜில் அவங்கள ஒவ்வொரு க்யூட் மூமெண்ட்ஸை பார்க்க முடியும். கண்டிப்பாக கஷ்டமாக தாங்க இருக்கும். இப்போ இப்படி சொல்கிறனாலும் அந்த டஃப் டைம்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டைம் ரொம்ப அழகான டைமு, குட்டி பாப்பா தூங்குங்க, உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் உங்கள் பாப்பா கிட்ட சொல்லுங்கள். நல்லதும் சரி, இல்லை நீங்கள் கஷ்டப்படுறதா இருந்தாலும் சரி, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறேன்டா, நீ கொஞ்சம் தூங்கிக்கடான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க உச்சியில் வச்சு ஒவ்வொரு டைமும் கை வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வேர்ட்ஸை கண்டிப்பாக உங்கள் குழந்தை கேட்பாங்க. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில, ஆஃப்டர் டெலிவரி 10 days கழித்து நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய கஷ்டங்கள் எல்லாமே என் பாப்பா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் அவள் கேட்காம அழுதுகிட்டே இருந்ததுனாலும் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் மோஸ்ட்லி ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு வீட்டுக்கு அன்றைக்கி ஒருத்தவங்க பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. இவ்வளோ தனியால் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிருக்காரு, பாப்பா கற்றுனாங்கன்னா கிளாஸ் வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ, என்னென்னமோ எண்ணங்கள்லாம் என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அவகிட்ட சொல்லிட்டு தொட்டிலாட்டி விட்டு தூங்க வச்சேங்க. பாப்போ 1 hour நீ எந்திரிக்கக்கூடாதுடா, நல்லா தூங்கிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க போனதுக்கப்புறம் தான் எந்திரிச்சிருந்தா. அது எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு. என்னடா இது, பரவாயில்லையே, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாளோ அப்படின்னு. அதே மாதிரி மார்னிங் கிளாஸஸ் இருக்கப்பையும் நான் அவளை தூங்க வச்சுருவேங்க 1 hour. அதே மாதிரி கரெக்டாக கிளாஸ் முடிஞ்சு ஒரு 15 minutes கழிச்சு தான் எந்திரிப்பான். அந்த மாதிரி நீங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் பாப்பாட்ட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் குழந்தைய நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தாங்க பார்க்க முடியும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு யாருக்கிட்டே போய் ஹெல்ப் கேட்டாலும் சரியாக செய்ய மாட்டாங்க. இதனால் நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம குழந்தைய நம்மளை விட வேறு யாரும் சூப்பராக பார்த்துக்க முடியாதுங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு மாம், சூப்பர் மாம், ஐ எம் த சூப்பர் ஹீரோ அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் தாங்க உங்கள் குழந்தைய சூப்பராக வளர்த்துவீங்க. பாப்பா தூங்க வைக்கிறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்குவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வராது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த டைமில் அட்லீஸ்ட் கண்ண முடியாது கொஞ்சம் படுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாடிக்கு ரிலாக்ஸேஷன் தேவை. இல்லைன்னா என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா, தலைவலி வந்துடும், வாந்தி வரும், இதெல்லாமே பிரச்சனையாக வரும். உங்கள் ரொட்டீனை ஃபஸ்ட்டே ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தேவையில்லாத டென்ஷனை தவிர்க்க முடியும். இல்லைன்னு கேட்டிங்கன்னா, காலையில் கொஞ்சம் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா கூட ரொம்ப டென்ஷன் ஆயிருங்க. பாப்பாவும் ஒத்துழைக்க மாட்டாங்களா அப்படிலாம் நமக்கு கோவமாக வரும். அதனால் நீங்கள் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம்குள்ளே இதை முடிச்சிடணும். உங்களுக்கு இந்த டைமில் நிறைய மூட் ஆஃப்ஸ் இருக்கும். அதனால் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிரும். உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மதர்ஹுட்டில் குழந்தைகள் நினச்சி ரொம்ப நம்ம டென்ஷனாக எடுத்துப்போங்க. எஸ்பெஷலி சரியாக ஃபீட் எடுத்துக்கலன்னா, ஏதோ ஒரு காரணத்தால் நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க நம்ம அம்மாட்டையோ இல்லை மாமியார்கிட்டையோ யார்ட்டாவது ஒரு ஹெல்ப் கேளுங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் இதை நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குன்னு எழுதிட்டு போய் கேட்டுக்கோங்க. வீணாக தனியாக உட்காந்து டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம சாய்ஸ் தாங்க. அதுலேருந்து தயவு செஞ்சு விலகிடுங்க. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ஒரு 2 ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒன்று கட்டாயமாக சுடுதண்ணி இருக்கட்டும், இன்னொன்றில் மில்க் இருக்கட்டும். மில்க் எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு எப்போ பசி வரும்னு சொல்ல முடியாதுங்க. அதனால் ஹார்லிக்ஸோ காஃபியோ ஏதோ ஒன்று கலக்கி குடிச்சுக்கோங்க. சுடுதண்ணி பார்த்துட்டிங்கன்னா பாப்பாங்களுக்கு ஏதாவது கூழ் கலக்கிறக்கோ இல்லை தொடச்சி விடுறக்கோ எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக அதை செஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா மதர்ஸ்குள்ளேயும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்குங்க. எஸ்பெஷலி எக்கனாமிக்கலாக யோசிப்பாங்க. நம்ம வேலைக்கு போக முடியல, நம்ம என்ன பண்ணுறது, பாப்பா இஷ்டம்லாம். உங்களால் முடிஞ்சால் சின்ன சின்ன ஏதாவது ஒர்க்கோ பிஸ்னஸோ ஏதோ பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா பரவாயில்ல விடுங்க, ஒரு 1.5 yearsோ 2 yearsோ கழிச்சு கண்டிப்பாக வேலைக்கு போகத்தான் போகிறோம், நம்ம நிலைமை முன்னேறத்தான் போகுது. அதனால் அதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க. இப்போதைக்கு இருக்க எக்கனாமிக்கல் லெவலை வச்சு எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். அந்த குழந்தைக்கு என்ன ஆனாலும் உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க.
பாப்பாவுக்கு முன்னாடி வந்து நெத்தி கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. எண்ணெய் வச்சு காலைல அமுத்தி விட சொல்லுவாங்க. நான் வந்து சில டைமில் வந்து டயர்டில் படுத்து தூங்கிடுவேன். அம்மாவும் அமுத்தியே விட்டுட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அது சேஞ்ச் ஆகலை அவ்வளோக்கு. அதனால் வந்து வெளியே யாராவது கேட்டாங்கன்னா அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவ எங்க அவன் ஒன்றுமே செய்யறது இல்லைங்க அப்படின்றவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துட்டு நானே என் குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையுமே என் வீட்டுக்கு வந்தது நான் கம்ப்ளீட்டாக நான் பார்த்துக்கிட்டேங்க. நம்ம குழந்தைய நம்மளை விட வேற யாரும் சூப்பராக பார்த்துட முடியாதுங்க. இந்த கோச்சை சொல்லிட்டே